ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இனிய நண்பர் திருநிறை செல்வன் வாங்கல அந்த மாதிரி அறிவு நிறை செல்வன் திரு சித்ராலட்சுமன் அவர்கள் டூரிங் டாக்கிஸ்ங்கிற ஒரு யூடியூப் சேனலை மிக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் நான் கலந்துக்கும் போது அந்த கான்வர்சேஷனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி அவருடைய அனுபவங்களை வச்சுக்கிட்டு வருகிற ஜனவரி 25ஆம் தேதி ஃப்ரேம் டு ஃபேம் அப்படிங்கிற ஒரு அவார்டு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? தனுஷ் மிருனால் தாக்கூர் திருமண தகவல் உண்மையான பல்லவி ராமேஸ்வரத்துல இருந்து கேட்டிருக்காங்க. தனுஷ் மிருனால் தாகூர் திருமணத்தை பற்றிய தகவல்கள் தொடர்ந்து வலைதளங்களிலே வந்து கொண்டிருப்பது உண்மைதான். ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா இல்லையான்றதை பற்றி அவங்க தானே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கணும். நடிகர் அஜித் நடிச்ச விளம்பர போஸ்டருக்கு அவருடைய ரசிகர்களை விமர்சனம் செய்வாங்கன்னு அவர் எதிர்பார்த்திருப்பாரான்னு அஜய் ஒசூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஒரு குளிர்பான விளம்பரத்துக்கு போஸ்ட் கொடுத்ததற்கு இத்தனை விமர்சனங்கள் தன் மீது வரும் அப்படின்னு அஜித் எதிர்பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை தான். 2026 அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்க இந்தியன் மூவிஸ்ல எல்ஐகே படமும் இருக்கு. இது எப்படி சாத்தியம்னு சங்கீதா திருவண்ணாமலையில இருந்து கேட்டிருக்காங்க. எல்ஐகே படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறதுல ஆச்சரியப்படத்துக்கு எதுவும் இருப்பதா எனக்கு தெரியல. ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் இது வரைக்கும் 3 திரைப்படங்கள் எடுத்திருக்கிறார். 3 திரைப்படங்களும் மிகப்பெரிய வெற்றி படங்கள். அப்படி இருக்க அவருடைய 4வது படத்துக்கு எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் கூடத்தானே செய்யும். தேவர் மகன் படத்தை இப்ப ரீரிலீஸ் பண்ணா அதே அளவு வரவேற்பு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு பரத் வெண்ணந்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. தேவர் மகன் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்திற்கென்று ஒரு தனி ரசிகர்கள் வளையம் இருக்கு. நிச்சயமாக அந்த ரசிகர்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை தேவர் மகன் படத்துடைய மறு வெளியீடு பெற வாய்ப்பு இருக்கு. தமிழ் சினிமால எதனால இப்போ டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் படங்கள் வரதில்லைன்னு ஈஸ்வரி ஒசூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த பொங்கலுக்கு வெளியான பராசக்தி படத்துல கூட பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா அப்படின்னு 3 கதாநாயகர்கள் நடிச்சிருக்காங்க. அப்படி இருக்க டபுள் ஹீரோக்கள் சப்ஜெக்ட் இப்போ வர்றதில்லை அப்படின்னு எப்படி நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போதான் தொடர்ந்து இது போன்ற படங்கள் பல உருவாகி கொண்டிருக்கின்றன. அமரன் படத்தை நிறைய ராணுவ வீரர்கள் பாராட்டினாங்க. அதே மாதிரி பராசக்தி படத்தை எதனால ஹிந்தி எதிர்ப்பு போராளிகள் பாராட்டலைன்னு கண்ணன் திருநெல்வேலியில இருந்து கேட்டிருக்காங்க. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி முழுமையாக அறிந்தவர்களுக்கும் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டவர்களுக்கும் கூட பராசக்தி திரைப்படத்தினுடைய திரைக்கதையிலே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அதன் காரணமாக தான் மிகப்பெரிய அளவிலே அவர்கள் மத்தியில் இந்த படம் பாராட்டை பெறலன்னு நினைக்கிறேன். சித்ரா சார் ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட் ஃபங்க்ஷனை யார் ஹோஸ்ட் பண்ண போறான்னு ரவி சாத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஃப்ரேம் அண்ட் ஃபேம் விருதுகள் வழங்குகின்ற விழாவினை அர்ச்சனா, முத்துக்குமரன், பூஜிதா ஆகிய 3வரும் தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். லோகேஷ் கனகராஜ் அடுத்து அல்லு அர்ஜுன் படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. அப்போ கைதி 2 படத்தை மறந்துடலாமான்னு தேனியில இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து அல்லு அர்ஜுன் நடிக்கின்ற படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கப் போகிறார் என்ற செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது கைதி திரைப்படத்தை அவர் மறந்து விட்டதாகத்தான் தோணுது. ஹீரோவா நடிக்கிற அதர்வா பராசக்தி படத்துல ஹீரோவுக்கு தம்பியா நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு அவர் அதிகமா சம்பளம் வாங்கியிருப்பாரா கம்மியா சம்பளம் வாங்கியிருப்பாரான்னு முத்து வெற்றி நகர்ல இருந்து கேட்டிருக்காங்க. பல படங்களிலே கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற அதர்வா சிவகார்த்திகனுடைய தம்பியாக பராசக்தி படத்தை நடிக்க எப்படி ஒத்துக்கிட்டார் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிருந்தா கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது. அப்படி கதாநாயகனுடைய தம்பியாக நடிப்பதற்கு அவர் என்ன சம்பளம் வாங்கியிருப்பார் அப்படின்ற உங்களுடைய கேள்வியை நான் ரசிக்கவில்லை அப்படின்றது தான் உண்மை. ரஜினியுடைய அடுத்த பட ஷூட்டிங் எப்போ தொடங்க வாய்ப்பு இருக்குன்னு பல்லவி ராமேஸ்வரத்துல இருந்து கேட்டிருக்காங்க. ரஜினி படத்துடைய படப்பிடிப்பு எப்போது தொடங்கும் அப்படின்றத பற்றி கமல்ஹாசனே சொன்ன தகவல் இன்றைக்கு சினிமா திஸ் வீக் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாயிருக்கு, பாருங்க. முன்னாடி இருந்த சினிமாவுக்கும் இப்போ இருக்க சினிமாவுக்கும் இருக்க மாற்றத்தை பிஆர்ஓக்களால தான் தெளிவாக சொல்ல முடியும். அவங்கள கூப்பிட்டு ஒரு ரவுண்ட் டேபிள் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண முடியுமான்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. ரவுண்ட் டேபிளுக்கு தான் எத்தனை ஐடியாக்கள், புது புது ஐடியாக்களை டூரிங் டாக்கிஸ் ரசிகர்கள் தினமும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கேன். எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை இந்த விழா நிகழ்ச்சிக்கு பின்னாலே செய்ய முயற்சி பண்ணுறேன். இந்த பொங்கலுக்கு நிறைய படத்தோட ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. இதற்கு என்ன காரணமா இருக்குன்னு பரமன் வேலூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்துடைய பணி என்னன்னு நினைக்கிறீங்க? இது போன்ற படங்களை எல்லாம் வாங்கி வெளியிடுவது தானே. அப்படி இருக்க தொடர்ந்து அவங்க படங்களை வாங்கத்தானே செய்வாங்க. வாவாதியார் படம் சரியா போகாததற்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கண்ணன் திருநெல்வேலியில இருந்து கேட்டிருக்காங்க. வாவாதியாரை படம் சரியாக ஓடாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? மக்கள் ரசிக்கின்ற விதத்திலே அந்த படத்துடைய கதையமைப்போ திரைக்கதையோ அமையலை. அதனால தான் அந்த படம் வெற்றி பெறலை. சின்ன குஷ்புவா ஹன்சிகா மோத்வானி இருந்தாங்க. அதே மாதிரி சின்ன ஹன்சிகாவா கைடலோகர் இருப்பாங்களான்னு பல்லவி ராமேஸ்வரத்துல இருந்து கேட்டிருக்காங்க.
கயாடு உலகருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது உண்மைதான். சந்தானம் பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் வரதில்லையா? அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரா? இல்ல படத்துல நடிக்கிறாரான்னு கண்ணன் ஈரோட்ல இருந்து கேட்டிருக்காங்க. சந்தானம் இப்போதைக்கு ரஜினிகாந்துடைய ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்து அவர் கதாநாயகனாக நடிக்கின்ற படத்துக்காக தயாராகி கொண்டிருக்கிறார். பாலு மகேந்திரா அவருடைய ஹீரோயின்ஸ் எல்லாருக்குமே டவுசர் சட்டை மட்டும் தான் போட்டு நடிக்க வச்சிருந்தாரு. பெண்கள் மத்தியில் இது எதிர்ப்பா வரலையான்னு சந்தனகுமார் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. கதாநாயகர்கள் ட்ரௌசர் சட்டையோட வந்தா என்ன தவறு? அப்படி தவறே இல்லாத போது அதுக்கு எதுக்கு எதிர்ப்பு வரப்போகுது? எம்ஜிஆர் கிட்ட மக்களை கவர்ந்த விஷயம்னா முக கவர்ச்சியா, நல்ல பண்பா, இல்ல கொள்கையான்னு சந்தனகுமார் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் மக்களை கவர்ந்ததுக்கு முதல் காரணம் அவருடைய முக தோற்றம், இரண்டாவது காரணம் அவருடைய நல்ல பல பண்புகள். கவர்ச்சி நடிகைகள் இருந்த மாதிரி அந்த காலத்துல கவர்ச்சி நடிகர்கள் இருந்தாங்களான்னு திருச்சியில இருந்து குமரன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே ஒரு காலகட்டத்தில் கவர்ச்சி வில்லன் அப்படின்னே ஒரு நடிகர் இருந்தார். அவருடைய பெயர் கண்ணன். கவர்ச்சி வில்லன் கண்ணன் அப்படின்னு தான் அவர் நடிக்கின்ற படங்களில் கூட டைட்டிலில் போடுவாங்க. இது வரைக்குமே மற்றவங்க அரசியலுக்கு வர்றதுல எந்த பிரச்சனையும் இருந்ததில்ல. ஆனால் சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்த எம்ஜிஆர், விஜயகாந்த், விஜய் போன்றவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு ரவி சாத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற பட்டியலை பார்க்கும்போது என்ன தெரியுது? சினிமாலேருந்து யார் அரசியலுக்கு வந்தாலும் மிகப்பெரிய எதிர்ப்புகள் அவங்களுக்கு வருது அப்படின்றது தான் இதில் நம்மால் பொதுவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து இன்று ஒரு தகவல். கலைஞர் கருணாநிதியும் கவிஞர் கண்ணதாசனும் எந்த அளவுக்கு நெருக்கமான நண்பர்கள் என்பதும், கருத்து வேறுபாடுகள் பல வந்த போதும் அதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கிடையே அந்த நட்பு எப்படி நீடித்தது என்பதும் உங்களில் பலர் அறிந்த விஷயம். கலைஞர் வசனம் எழுதிய படத்தை பார்த்துவிட்டு கலைஞர் மீது மிகுந்த காதல் கொண்டவராக அந்த காலகட்டத்தில் இருந்தவர் தான் கண்ணதாசன். அவரை கலைஞருக்கு அறிமுகம் செய்து வைத்ததுன்னா அது எம்ஜிஆருடைய அண்ணனான எம்ஜி சக்கரபாணி. அப்போ அவர் கோயம்புத்தூர் லாட்ஜில் தான் தங்கியிருந்தார். அந்த லாட்ஜில் அடிக்கடி போய் அவரோடு பேசுவது கண்ணதாசனுக்கு வழக்கமாக இருந்தது. அப்போதெல்லாம் கலைஞருடைய வசனம் எழுதுகின்ற அந்த ஆற்றலை பற்றி அடிக்கடி கண்ணதாசனும் எடுத்து சொல்வாராம் எம்ஜி சக்கரபாணி. அந்த காலகட்டத்திலே எம்ஜிஆருடைய சிபாரிசின் பேரில் மருதுநாட்டு இளவரசி அப்படின்ற படத்துக்கு வசனம் எழுதி கொண்டிருந்தார் கலைஞர் மு கருணாநிதி. அந்த படப்பிடிப்பு நடக்கும்போதெல்லாம் அங்கே போயிட்டு வருவார் எம்ஜி சக்கரபாணி. அங்கே போயிட்டு வரும்போதெல்லாம் கலைஞரை பற்றி ஒரு புதிய தகவலை அவர் கண்ணதாசனிடம் பரிமாறிக்கொள்வார். அதைத் தொடர்ந்து மந்திரிகுமாரி படத்துக்கு வசனம் எழுதுவதற்காக மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு கலைஞர் வந்தபோதுதான் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கண்ணதாசனுக்கு அமைந்தது. அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் எம்ஜிஆருடைய சகோதரரான எம்ஜி சக்கரபாணி தான். நீங்கள் வசனம் எழுதிய காட்சிகளில் எந்த காட்சியை பார்த்தபோது நம்ம சரியான பாதையில் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆரம்பத்தில் உங்களுக்கு தோணுச்சு? இல்லை, நமக்கு 16 வயதில் அந்த டைம்லேயே வசன கலைமணி தான். அதில் முதல்ல எங்கள் டைரக்டர் எனக்கு ஓகே பண்ணி என்னை வந்து வா நீ அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பாருன்னு கூப்பிட்டது காரணமாக இருந்தது அந்த ஒரே ஒரு சீன். பதினாறு வயதிலே படத்தில் ரஜினிகாந்த் பேசிய இந்த இது எப்படி இருக்குதான் ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை அவருக்கு அந்த காலகட்டத்தில் கொடுத்தது. சொல்கிற விதம் வந்து கமல்ஹாசனோடு உங்களுடைய பயணத்தை சொல்லுங்கள். என்னை வந்து முதலையே கவனித்து நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக சொன்னவர் கமல்ஹாசன் அவர். 16 வயதுலேயே முடிஞ்சதுக்கப்புறம் சிவப்பு ரோஜாக்கள் வந்தப்போ அப்புறம் யார் டைலாக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டார் டைரக்டர். தன்னுடைய கலைவாரிசு அப்படின்னு எம்ஜிஆர் உங்களை அறிவிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று வந்து பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.